கீழ்ப்படிதல் தரும் வெற்றி. இன்றைய நாள் நம்ம கீழ்ப்படிதலோடு இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்க போது. நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்துக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப் போகின்றார். என் தந்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மட்டுமே அவன் அறிந்திருந்தான். இன்றைய நாள் நம்ம தியானிக்கூடிய விஷயம் தான் கீழ்ப்படிதல். ஆபிரகாம் ஈசாக்கு இருவரையும் ஆசீர்வதித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வார்த்தைக்கு சந்தேகமின்றி பயமின்றி கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் அவரது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதே அவர்கள் வாழ்க்கையின் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. எந்த தருணத்துலையும் சரி, எந்த நேரத்துலையும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. எந்த தருணத்துலையும் இருந்தாலும் சரி, நான் இருக்கவும் கூட உங்கள் எண்ணங்கள் முற்றிலுமாக எதிர்வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கு வரும். எதிர்த்து நிற்கிறவங்க நிறைய பேராக இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில். அதெல்லாம் என்ன பண்ணோம்? ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க. பொறுமைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கணும், ஒரு சில முடிவுகளை ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குமா. இந்த இடத்துல நம்ம பொறுமையாக போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே சொல்லி அப்புறம் தான் யோசிப்போம். அப்போ யோசிக்க மாட்டோம், நடக்கும்போது யோசிக்க மாட்டோம். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம பொறுமையாக போயிருந்தால் இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்திருக்காதுன்னு சொல்லுவோம்ல. ஆனால் நீங்கள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கும்போது அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, மனம் உடஞ்சிடாதீங்க, பார்த்துக்கலாங்க, எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில். அவரது வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார், ஜெயம் பெற செய்வார். கீழ்ப்படிதல் கடினமாக தோன்றும் போது அவரை முழுமையாக நம்புங்கள். தேவனுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவை காட்டிலும் பெரியவையாக இருக்கும். உண்மையாக அவருக்கு கீழ்ப்படுகின்றவர்களே அவரது ஆசீர்வாதங்கள் பின்தொடரும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். தினந்தோறும் ஜெபிக்கணும்ல. வேணும்னு மட்டும் சொன்னால் மட்டும் போதுமா? ஜெபிக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பிரதர். வாழ்க்கையில் லட்சிய விருதோடு ஓடிட்டுருக்கேன். கீழே விழுந்தாலும் சரி, அடிப்பட்டாலும் சரி, மீண்டும் 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 நான் ஓடிட்டே இருப்பேன். ஆனால் நான் யாரும் நம்பி இல்லை. இன்றைக்கி நான் உழைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா இயேசப்பா கொடுத்த ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் கீழ்ப்படிதல் தரக்கூடிய வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்களா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்க போதுங்க. ஒவ்வொரு திசையிலும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் சரி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. டே பை டே நடந்துட்டு தான் இருக்குது. பாலியல் வன்கொடுமைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, குடும்ப சூழலில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் 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 தான். இன்னொரு பக்கம் போதை பழக்கத்தினால் அடிமையாகி அது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையின் மத்தியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும், உள்ளங்கள் தூய்மையாக இருக்கணும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற விஷயம். இது நீ உன்னை மாற்றிக்கல அப்படின்னா இது வரைக்கும் நீ எதுவும் பண்ண முடியாது. யார் வந்து சரி உங்களை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்ன பற்றி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். இதாங்க உண்மை. அம்மா அப்பா சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா, இப்படி பண்ணாதான்னு சொல்லி. அந்த நேரம் நம்ம தலையத்திலே ஆறிட்டு மீண்டும் ஒரு நாள் கம்முன்னு வந்துட்டு 3வது நாள் என்ன பண்ணுறோம்? பழையபடி நம்ம தப்பு பண்ண ஆரம்பிக்கணும். அப்பா அம்மாவுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு நினைப்போம். ஸோ உங்களை நீங்கள் மாற்றிக்காத வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் உங்கள் கிட்டேருந்து வராதுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் தான். உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்குள்ளார உங்களை தேடுங்க. எங்கே நம்ம விட்டுட்டோம், எங்கே நம்ம விழுந்தோம், அதிலிருந்து நம்ம ஏஞ்சி ஓடலாம்டா. தப்பான பழக்க வழக்கங்கள் வேணாடா. அப்பா அம்மா எவ்வளோ அறிவுரை சொன்னாங்க, அதெல்லாம் கேட்கல. நண்பர்கள் சொன்னாங்க, உற்றார் உறவினர்கள் சொன்னாங்க, அதெல்லாம் கேட்கல. இன்றைக்கி நான் மனமாற்றம் அடைந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கீழ்ப்படிதல் தரும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போதுங்க. கீழ்ப்படியுங்கள். முதலாவது தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு. அதுக்கப்புறமா எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சால் போதும்ப்பா, அவங்க அப்பா அம்மா சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கோ, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நீயும் வாழ்க்கையில் அடுத்தது கட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஜாதி பிரச்சனை நடந்துகிட்ருக்குங்க. சமீபத்தில் ஆணவ கொலை பார்த்துருப்பீங்க. மயிலாடுதுறையில் நடந்த ஒரு விஷயம் இது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி கேஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு நினைப்போம். இந்த ஊர் சைட்லலாம் இன்னும் நடக்குதுங்க அதெல்லாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருமே ஒன்று தாங்க. மனுஷனை மதிக்க கற்றுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லை. உடம்புல ஒரு ரத்தமும் சிகப்பாக தான் இருக்கும், அவங்க உடம்புல ஒரு ரத்தமும் சிகப்பாக தான் இருக்கும். எல்லாமே இப்படி இருக்கும்போது இந்த கேஸ்ட்டை பார்க்குறது வேணாம்.
பிடிக்கலனாலும் பேசி சொல்லிக்கலாம்ப்பா, விட்டுருப்பா, இந்த மாதிரி பிரச்சனை வேணாம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லி தான் பிரச்சனை. இந்த உயிர்கள் போயிருக்காது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. ஆண்டவரே, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கவே கூடாதுன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். குழந்தை செல்வங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, வார்த்தைக்கு கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை எனக்கு போதித்ததற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. கட்டளைகளை தயக்கமோ சந்தேகமும் இன்றி பின்பற்றுவதற்கு எங்களுக்கு தாழ்மையுள்ள இசையுள்ள இதயத்தை அளித்திட வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியாத போது நீர் எங்களை கடினமாக நடத்துவது போன்று தெரிந்தாலும் உம்மை நம்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாக இருக்கும்போது உண்மையாக இருக்கும்படி என்னை பலப்படுத்துங்க ராஜா. நோக்கத்திற்காக காத்திருப்பதற்கு தேவையான பொறுமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பதால் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் மேல் கிருபை இருப்பதாகப்பா. ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்ணும், ஒவ்வொரு பெரியவரும் உன்மேல் பயபக்தி கொண்டு உம்மை உண்மையாய் சாட்சியாக பிரகாசிப்பார்களாக. பரிபூர்ண சித்தத்திற்குள் எங்களை நடத்தி எண்ணத்தின்படியே எங்களுக்கு வெற்றியை அருள செய்து பரிசுத்த நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஊட்டல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்களை கொடுத்துடாதீங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடலத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா. கீழ்ப்படுத்தலோடு இருக்கணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுங்கப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. எங்களை நிச்சயமாக நீர் ஆசீர்வதிப்பீரை நம்புறாண்டவர். எங்களை கண்ணீரை துடைப்பீராக ராஜா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் கூடும் என நம்புகிறேன் இயேசுப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.